தான் கிதியோனுடைய வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த ஒரு நபர் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்காக அவங்க சூஸ் பண்ணாலும் ஆல்வேஸ் they want the best person, பாசிட்டிவ் பர்சன், ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், கேள்வியே கேட்காத நபர், சொல்கிறது அப்படியே போய் செய்யக்கூடிய நபர் தான் they always like. எல்லா லீடர்ஸ்ட்டையும் கேட்டிங்கன்னா அதுதான் அவங்க விரும்புவாங்க. அது வேலை இடமா இருந்தாலும் சரி, சர்ச்சாக இருந்தாலும் சரி. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய சாய்ஸஸ் ஆல்வேஸ் சர்ப்ரைசிங்காக இருக்கிறது. அதெல்லாம் நான் இது ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் யோசித்தேன், தேவனுடைய அட்டென்ஷன் என் மேல் வருவதற்கு, அல்லனா தேவனுடைய அவருடைய பார்வை என் மேல் விழுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை நீங்கள் நானும் அந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஒரு வேலை இடத்துல வேலை செய்வோன்னு சொன்னால் அந்த சூப்பர்வைசர் நம்மளை நல்லா நினைக்கணும்னு சொன்னால் we know how to behave. ஆமாவா இல்லையா? ஒரு மேனேஜர், நமக்கு மேலே இருக்கிற மேனேஜர் நமக்கு உதவியாக இருக்கணும், நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், நம்மளுக்கு சம்பள உயர்வு கிடைக்கணும், அப்படி ஏதாவது இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? you know how to win the favor of them, right? நம்ம உள்ளே உணர்ந்தாலும் அவர் விரும்பக்கூடிய அளவுக்கு நாம் we will என்ன செய்வோம்? அட்லீஸ்ட் நடிக்கவாது செய்வோம். ஆனால் தேவனை பிரியப்படுத்த நீங்கள் நான் நடிக்க தேவையே இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நாம் இருக்கிற மாதிரியே இருந்தாலும் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். ஆமென். சில சமயங்களில் நானும் வேலை பார்க்குறதுனால சொல்கிறேன், யூடியூப்பில் நீங்களும் நீங்கள் வேலை பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்க, யூடியூப்பில் நிறைய பேர் பார்க்குறேன், கேள்விப்படுறேன். ஒருவேளை நீங்களும் நானும் அப்படியே ஒரு ஃபேக்கான லைஃப் வாழ்ந்தே ரொம்ப டயர்டாக போயிடுச்சு, ரைட்? நிறைய நேரத்தில் எல்லாரும் நம்ம பாராட்டணும், இல்லை எல்லாரும் நம்மளை குட் பர்சன் சொல்லணுன்றதுக்காக அநேக வேளையில் நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப சிரமப்பட்டு அந்த இமேஜை காத்துக்கொள்கிறோம், ரைட்? நம்ம பல ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா பார்த்திங்கன்னா, அவங்க நடிகையாக இருந்து சீஃப் மினிஸ்டராக மாறினாங்க. பார்த்திங்கன்னா அவங்க சாகக்கூடிய கடைசி நேரம் வரைக்கும் கூட ரொம்ப ஆஸ்பத்திரியில் ரொம்ப பலவீனமாக சுகவீனமாக அவங்க மரணத்தின் தருவாயில் இருந்தபோது கூட அவங்களுடைய வீக் மூமெண்ட்டை யாருமே ஃபோட்டோ எடுக்க விடலையா, அவங்க வீக் மூமெண்ட்டில் வீடியோவில் யாரும் பார்க்கக்கூட விடலையா. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இமேஜ், அந்த இமேஜ் எப்போவுமே என்ன இருக்கணும்? கெத்தாக இருக்கிறோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், நம்ம ரொம்ப டாப்பில் இருக்கிறோன்னு சொல்லி அவங்க கடைசி வரைக்கும் காண்பிக்க விரும்பி கடைசியில் செத்து போன பிறகும் அவங்கள முகத்தெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம பப்ளிக் யாராவது பார்த்தீங்களா? நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கல. அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸுடைய நேச்சர் அப்படி தான். பட் அது நம்ம எப்போவுமே இட் வில் மேக் அஸ் டயர்ட். ஆனால் அந்த நாளில் கிதியோனுடைய வாழ்க்கை எக்ஸப்ஷனான ஒரு வாழ்க்கை மாத்திரம் அல்ல. God chose him, to accomplish, his mission in this world. இந்த நாளில் கூட உலகம் சொல்லுது, fittest will survive, fastest finger will win. The more IQ, the highest IQ people, but in sight of God it's entirely different. சில சமயம் ஊழியத்தில் கூட நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம், நமக்கு நல்ல சர்ச், நல்ல இடம், மைக் சிஸ்டம், நமக்கு கேமரா, எல்லாமே ஒண்டர்ஃபுல்லான எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்குறேன். அதுக்கு ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது, உட்கார்ந்துருக்குது. நீங்கள் பார்க்கும்போது மேலே நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். நீங்கள் யாராவது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர் மேலே பாருங்கள், ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் மேலே நின்று பாடினவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். ஏன்னா மீதி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்கேட்டர்டாக உட்காந்துருப்போம், ஆனால் இவருக்கு அருமையாக இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தரை இதற்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இது போல் நிறைய வாய்ப்புகள் இல்லாத நிறைய இடங்கள் இருக்க தான் சேர்க்குறது. ஆனால் ஒருவேளை அவங்க மனசில் என்ன நினச்சிக்குவாங்க தெரியல, பெரிய சர்ச் போல் எங்கள் சர்ச் இல்லையே, எங்களுடைய நாங்கள் இருக்கிற சபை சின்ன கிராம சபை, எங்களுக்கு நல்லா கூட பெரிய பில்டிங் கிடையாது, மேலே கூட சரியான ஓடு இல்லை, ஒழுகிட்டுருக்கு, நல்ல பிஏ சிஸ்டம் இல்லை, நல்ல ட்ரம்ஸ் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் டசன்ட் மேட்டர். தேவன் பார்க்கிற விதமே டிஃப்ரெண்ட். அல்லேலூயா. மனுஷர்கள் தான் we always go with the brand, right? We always go with the brand.
நீங்கள் நானும் நாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிராண்டு மூலமாக நமக்கு ஒரு பிராண்டு கிடைக்கும் நம்ம பார்க்குறோம். ஆமாவா இல்லையா? ஏன் நிறைய பேர் இந்த பிராண்டடாக ஷர்ட் போடுறாங்க, ஏன் பிராண்டடாக சன்கிளாஸ் போடுறாங்க, ஏன் பிராண்டடாக பேக்கு தூக்குறாங்க, ஏன் பிராண்டடான ஷூ, ஏன் பிராண்டடான பேண்ட்ஸ்? எதுக்குன்னா அவங்களுக்கு அதன் மூலமாக ஒரு உயர்வு கிடைக்கும், அவங்களுக்கு அதன் மூலமாக ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அப்படி தான் மனுஷர்கள் நம்ம விரும்புகிறோம். ஆனால் அது உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்கும். ஆண்டோட பிள்ளைலாம் இருக்குது, நீங்கள் தான் கொஞ்சம் நம்ம வேல்யூ சிஸ்டம் மாற்றி நம்மளை போகும்போது நம்ம சரி பண்ணி கொள்ளலாம். பட் திஸ் இஸ் வாட் த வேர்ல்ட் டிசைர்ஸ். அதுதான் அவங்க விரும்புகிறாங்க, அதுதான் அந்த உலகம் எதிர்பார்க்கிறது. இந்த உலகமும் அப்படிப்பட்ட காரியங்களை தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு ஃபெயிலியராக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ஒரு என்ன சொல்கிறது, நாம் எதிர்பார்க்கிற அந்த குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்க நம்ம என்ன செஞ்சிடறோம், அந்த உலகம் நிராகரிக்கிறது. ஆனால் தேவனுடைய பார்வையில் இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இதை நான் பார்க்கும்போது நீங்கள் நான் கூட we all will be qualified. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. God அட்லீஸ்ட் அவருடைய அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த குவாலிஃபிகேஷனில் நீங்களும் நானும் கண்டிப்பாக இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை இந்த கிதியோனை போல பயன்படுத்துவார். அல்லேலூயா. பாருங்கள், தேவன் இந்த கிதியோனை தேவன் தெரிந்து கொண்ட போது what kind of person he was when God chose him. தேவன் கிதியோனை தேர்ந்தெடுத்து கொள்ளும்போது ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அந்த சம்பவம் தெரியும், சொல்லி தான் தெரிய வேண்டும் என்பதல்ல, வேதத்தை படிக்கிற எல்லாருக்குமே இந்த சம்பவம் தெரியும். மீதியானியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்ரவேல் மக்களை 7 ஆண்டுகள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, அவங்க கூட்டமாக வந்து இஸ்ரவேலர்கள் விதைத்து அறுவடை இருக்கிற நேரத்தில் அறுவடையை அழித்து விடுவார்கள், அதை கொண்டு போய் விடுவார்கள், எரித்து விடுவார்கள், ஆடு மாடுகளை கொண்டு போய் விடுவார்கள். அப்போது இஸ்ரவேல் மக்களுக்கு சாப்பாடு சரியாக இல்லாமல் இவங்களுக்கு அடிமைப்பட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்கிற போராட்டமான ஒரு சூழ்நிலையில், பிரச்சனை நிறைந்த ஒரு சூழ்நிலையில் தான் கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய நேரத்தில் கர்த்தர் இந்த கிதியோன் என்ற மனிதனை எழுப்புகிறார். அவர்களுக்கு விடுதலை கொடுக்க, அவளை ரட்சிக்க, அந்த மீதியானவர்களை முறியடிக்க கர்த்தர் கிதியோனை எழுப்புகிறார். கிதியோனை தேவன் தெரிந்து கொண்டு அனுப்பும்போது அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தான்? நீங்களும் நானும் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு மனிதனை, இப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு வேலைக்கு தெரிந்து கொள்ளவே மாட்டோம். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளக்கூடிய நபர்லாம் வேறு மாதிரி நாம் எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த வேலையில் கூட ஒரு சில காரியங்களை வேகமாய் நாம் பார்த்து முடிக்க போகிறோம். முதலாவது நான் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, ஹீ வாஸ் அ ரிலக்டன்ட்டான ஒரு பர்சன், ஒரு ஆர்வம் காட்டாத ஒரு மனிதனாக இந்த கிதியோன் இருந்தார். ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்டடான பர்சன். மற்ற நான் இன்னும் போட்டிருக்கு பாருங்க, என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு தேவன் அந்த தேசத்தில் கிரியை செய்கிறார், தேவன் அந்த மக்களை நேசிக்கிறார், தேவன் அந்த மக்கள் மேலே அன்பாக இருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் நிமித்தம் அவருடைய வாக்குத்தத்தங்களாக நிறைவேற காத்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த மூதாதையர்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் நிமித்தம் ஜனங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஆனால் இந்த குறிப்பிட்ட கிதியோன் ஒரு எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஆவியில் உள்ளான மனிதன் இல்லை, ஒரு ஃபயரே இல்லாத ஒரு மனிதன். he was so cold turkey சொல்லுவாங்க. அப்படியே ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு அல்ட்டிக்குள்ளாத ஒரு நபர். எப்படி தெரியும்னா, நீங்கள் யாராவது ஒருவர் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் யாராவது ஒருவர் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க முடியுமா? கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடையே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஏன் ஒரு ரிலக்டன்ட்டான பர்சனாக இருந்தார் சொன்னா, பாருங்க, வேதம் சொல்லுது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு என்ன செய்கிறார், இருக்கிறார் என்றார். அப்பொழுது
கிதியோன் அவரை நோக்கி. ஒரு தேவதூதன் தோன்றி திடீரென்று ஒரு சூப்பர் நேச்சுரலாக அந்த இடத்துல பேசுகிறார். இந்த கிதியோனுக்கு ஒரு ஆச்சரியம் இல்லை, ஒரு கேட்கும்போது ரொம்ப கேஷுவலாக தான் பதில் சொல்கிறாரு. இது பாருங்களேன், சகரியா குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபப்பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவருக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். நீங்கள் பவுல் பேசும்போது பயந்துட்டார். முதல்ல மேய்ப்பர்கள் தேவதூதனை கண்டு பயந்து விட்டார்கள். ஏன்னா தேவதூதன் ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல தேவ பிரசன்னத்திலிருந்து வர்றதுனால அந்த இடம் முழுவதுமே ஒரு மாதிரி இருக்கும். பட் திஸ் கிடியன் never feel anything. ஏன்னா அவனுடைய ஹார்ட் was so cold. He is so distant from God. ஒரு மனம் இல்லை, he never had a heart for God. ஒரு ரிலாக்ஸாக அப்படியே இருக்கிறார். இதே பாருங்கள், எலியாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் திடீரென்று ஆகாபுக்கு முன்பாக எலியா நிற்கிறான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் தேவன் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறார் சொல்லி வைராக்கியமாக இன்ட்ரோடக்ஷன் அவரை பற்றி. ஏன்னா அதுக்கு முன்னாடி எலியாவுடைய வாழ்க்கை சம்திங் உட் ஹேப்பன். ஒருவேளை அந்த ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் சிச்சுவேஷன், இஸ்ரேல் வந்துட்டு பாகாலை வணங்கி கொண்டு யெகோவாவை வணங்கி கொண்டு இரு மனமுள்ளவர்களாக மக்கள் அப்படியே என்ன செய்யுது, தேவனை பிரியப்படுத்தாமல் அப்படியே போய் கொண்டிருக்காங்க. ஆகாப்பும் எசபேலும் அந்த தேசத்தை ரொம்ப தேவனை விட்டு தூரப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இருள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அந்த தேசத்தை நடந்து கொண்டிருக்கும் போது எலியானால் தாங்க முடியல. நான் நினைக்கிறேன் அவர் அதுக்கு திரும்ப ஓரேபுக்கு போகிறாருன்னா, ஏன்னா ஓரேபில் தான் அழைப்பை பெற்றிருக்கணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தான் தேவன் மோசையை சந்தித்தார். அப்படின்னா எலியா couldn't tolerate, he couldn't be silent. The fire in his bone was burning. அவனால் பொறுக்க முடியாமல் என்ன செய்கிறான்னா, தேவ சமூகத்தில் போய் ஜெபித்துட்டு 17ஆம் அதிகாரம் 1ஆம் ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் ஆகாபுக்கு முன்பாக சவால் விட்டு சொல்கிறேன், நான் சொல்கிற நாள் வரைக்கும் மழை பெய்யாதுன்னா. ஆனால் அதே போல ஒரு சம்பவத்தில் தேவன் இஸ்ரவேல் மக்களை மீட்பதற்காக கிதியோனை ஆண்டவர் தேடி சென்று அவன்கிட்ட பேசுகிறாரு. அவன் சொல்கிறான், அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் என் ஜனங்கள் அடிமையிலாக இருக்கிறாங்க? தேவன் செய்த அதிசயமான ஆச்சரியமான காரியங்கள் நான் கேள்விப்பட்டேனே, அதெல்லாம் இன்னும் நடக்கலையே. அப்படிதான் சொல்கிறார் பாருங்க. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், நான் வாசிக்கிறேன் பாரு 14. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? Where is it? Is it a story? Is it a legend? Is it something we build up on our own? Is that the same God? Is he same powerful as the word of God says, as my parents were talking about? Then why we should be enslaved by Midianites? அதனால் அவனுடைய இருதயம் தேவனுக்கும் அவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நிலைமையில் இருந்துச்சு. பட் ஐ லவ் மை காட். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மனிதனையும் தேவன் பயன்படுத்த முடியும். ஆமென். God always does weird things we cannot comprehend, we cannot understand. நீ கூட காலையில் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சொல்லிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா நம்ம வாயேஜர்னு சொல்லக்கூடிய அந்த சேட்டலைட் 1977 அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அனுப்பினாங்க. எதுக்குன்னா நம்முடைய சோலார் சிஸ்டம் எவ்வளோ தூரம் போக முடியுமோ போவதற்காக அந்த என்ன செஞ்சாங்கன்னா செல்ஸ், அந்த பேட்ரிலாம் வந்துட்டு அணு குண்டுனால் அணு என்ன சொல்கிறது, அதில் இருக்கக்கூடிய இதை வைத்து பார்த்திங்கன்னா நிறைய அது பவர் இருக்கும் இல்லையா, அது வைத்து பேட்ரிலாம் வைத்து அதை வாயேஜர் அனுப்பினாங்க. பார்த்திங்கன்னா இன்னும் அது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறது. எத்தனையோ பில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் தாண்டி போயிருச்சான். போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்டில் இருந்த அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த வாயேஜர் சேட்டலைட்டில் இருக்கிற கேமராவை, ஏன்னா ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா அதுக்கு பேட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக டை ஆகி அப்படி போயிடும், அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றுமே ஆப்ரேட் பண்ணவே முடியாது. அப்போது அந்த வாயேஜரை பின்னாடி திருப்பி பூமியை படம் எடுக்க சொல்லி, ஃபோட்டோ எடுக்க சொல்லி அனுப்பியிருக்காங்க.
பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எடுக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் கிடையாது. அந்த ஒரு 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 பிக்சல் ஃபோட்டோ வர்றதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும். பார்த்திங்கன்னா அது ஃபோட்டோ எடுத்து பார்த்துருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம பூமி கண்ணுக்கே தெரியல, இவ்வளோட்டு ஒன்று ப்ளூ கலரில் ஒரு டாட் இருக்குது, அவ்வளோதான் நம்ம பூமி. ஆனால் அந்த சுற்றியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஸ்பேஸில் இவ்வளோட்டு சின்ன பூமி, அவ்வளோ தூரத்துலேருந்து எடுத்த ஃபோட்டோ. அது நான் கேள்விப்பட்டேன், என்னன்னா 2030 வரைக்கும் அந்த சேட்டலைட் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. ஐ மீன் எத்தனையோ பில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் தாண்டி போய் இன்னும் எத்தனையோ பில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ்க்கு போக முடியாது, ஏன்னா அதுக்கு பவர் பத்தாது. அப்படின்னா பாருங்கள், அவ்வளோ பெரிய தேவன் இவ்வளோ சின்னோண்டு பூமியில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலையும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேளை நீங்கள் எதை நினச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியல. ஐயோ, நான் குவாலிஃபை ஆக முடியுமா, இது எனக்கு தகுதியாக இருக்குமா? சில சமயத்தில் நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது யூ cannot believe yourself. Maybe other peoples may not trust you. Maybe your own family, உன்னால் நீலாம் ஆளாக முடியாது அப்படி சொல்லலாம். You cannot be part of us. You cannot be one among us. ஏன்னா உலகம் வேகமாக ஒரு பக்கத்தில் ஸ்மார்ட் பீப்புள் நல்லா மேலே போயிட்டே இருக்கிறாங்க, வெரி குட். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரிய டிவிஷன் வந்துகிட்டே தான் இருக்குது உலகத்தில், ரொம்ப பெருசாக மாறிட்டுருக்கு. ஹேவ் அண்ட் ஹேவ் நாட்ஸ். ரொம்ப ஸ்மார்ட் பீப்புள் அண்ட் ரொம்ப வல்னரபிளாக வீக்காக இருக்கிற பீப்புள். பட் இன் சைட் ஆஃப் காட் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அல்லேலூயா. இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவனுக்கும் தேவனுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை தேடி சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து அவனுக்கு சம்பந்தமே இல்லாத நிலைமையில் இருந்தான். ஆனாலும் கர்த்தர் அவனை சந்தித்து பேசுவதற்காக போய் காத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் உங்கள் கூட பேசுறதுக்காக, என் கூட பேசுறதுக்காக காத்திருக்கிறார். மனிதர்கள் கூட பேசாமல் இருக்கலாம், மனிதர்கள் கூட நம்மளை பார்த்துட்டு பாஸ் பை பண்ணிட்டு போயிடலாம், நம்மளை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம், நம்மளை இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். பட் மை காட் வில் நெவர் டூ தட். யாராக இருந்தாலும் ஆண்டவர் சூஸ் பண்ணி அவங்கள பயன்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக பாருங்கள், இரண்டாவதாக நம்ம சீக்கிரம் முடிச்சிடுவோம். இரண்டாவதாக he was a self-centered person. ஒரு சுயநலமிக்க ஒரு நபராக இந்த கிதியோன் இருந்தார். அல்லேலூயா. நம்ம இங்கெல்லாம் நீங்கள் யாருமே சுயநலமாக இருக்கிறவங்க மாதிரி தெரியல, என்னை தவிர நான் நினைக்கிறேன். சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சுயநலம் எங்கேயோ ஓட்டிகிட்டு தான் இருக்குது, ரைட்? அதை அந்த சொல்லுவாங்களே, தானாடா விட்டாலும் நான் சாதா ஆடும், ரைட்? அது நேச்சுரலாகவே நமக்குள்ளே இன்பில்ட்டாக இருக்குது. அது செக்யூர் ஆனால் ஒரு மென்டாலிட்டி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு காரியம் தான். நம்ம ஃபேமிலி, அதுக்கப்புறமா தான் பிறருக்கு போவோம், ரைட்? நேச்சுரலாக இருக்கக்கூடிய. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதை கூட நாம் என்ன செய்யணும், we need to overcome it. இந்த இடத்துல பார்க்கும்போது இவன் ஒரு சுயநலமான ஒரு நபராக இருக்கிறதை பார்க்கும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். புக் ஆஃப் அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்தரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். ஆமென், அல்லேலூயா. ஏன் நான் சொல்கிறேன்னா, பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தில் இஸ்ரவேல் மக்கள் விதைக்கும் போது மீதியானியர்கள், அமிலேக்கியர்கள், அங்கே இருக்கிற எதிரிகள் அவங்களுடைய எல்லாவற்றையும் அழிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த கிதியோன் மாத்திரம் என்ன செஞ்சாருன்னு தெரியல. ஹீ மேக் ஷுர் அவருடைய வயல் கொள்ளையிடப்படாமல், அழிக்கப்படாமல் அழகாக அறுத்தெடுத்துட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த திராட்சை ஆலை, அந்த திராட்சை பழங்களை பிழிந்து ரசம் எடுக்கக்கூடிய அந்த ஆலைக்குள்ளே வைத்து அழகாக, நான் நினைக்கிறேன் அவருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு மாத்திரம். இவர் எப்படின்னா, இஸ் வெரி என்ன சொல்கிறது, யூ டோன்ட் கேர் அபவுட் எனி ஒன் எல்ஸ். மற்றவங்க என்ன போனாலும் நமக்கு கவலை இல்லை, எனக்கும் என் குடும்பத்திற்கும் எல்லாம் இருக்குதா.
தேவன் இந்த குவாலிஃபிகேஷன்லாம் வச்சு யாரெல்லாம் செல்ஃபிஷாக இருக்காங்களோ அவங்கள ஊழியத்துக்கே எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா முதல்ல தூக்க வேண்டியது என்னையே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் God is gracious. Hallelujah. The person, he was so self-centered. அவனுடைய எண்ணம் எல்லாமே செல்ஃபிஷாகவே இருக்கிறது. மற்றவங்களுடைய வேதனை, மற்றவங்க படுற கஷ்டம், மற்றவங்களுக்கு உணவில்லை. He also a man, right? அட்லீஸ்ட் இவனுக்கு கொஞ்சம் ஒரியாது கொஞ்சம் இருந்திருக்கணும். கொஞ்சமாவது அவனை என்ன செஞ்சுருக்கணும், அவனுடைய சமுதாயத்தை குறித்து யோசித்துருக்கணும். இந்த உலகம் வேக வேகமாக முன்னேறது நல்ல விஷயந்தான். ஆனால் உலகம் முழுசுமே சுயநலமிக்கதாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் அந்த சுயநலத்தை விட்டு வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நம்மை நாமே வெறுத்து நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் பின்பற்ற தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நீங்களும் நானும் சுயநலத்தை விட்டு வெளியே வரணும். பட் எட் அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் உங்களை என்னையும் மாற்றி, அப்படிப்பட்ட மனிதன் தான் இந்த கிதியோன். யாரை பற்றி ஐ வில் பைண்ட் மை ஓன் பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? எந்த பிரச்சனை வந்து எனக்கு என்ன இருக்குது, நான் நல்லா இருக்கேன்னா, எனக்கு புரிதல் நல்லா இருக்கா, பக்கத்தில் செத்து ஆள் விழுந்தால் கூட பரவாயில்ல, ஆல்வேஸ் ஐ எம் சேஃப், இந்த கிதியோனுடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு, அவனுடைய எண்ணம் அப்படி தான் இருந்துச்சு, அவனுடைய ஆக்ஷன்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. சில சமயத்தில் we are like that. ஏன்னா நம்முடைய இன்னர் பீயிங்கில் அந்த பாவத்தில் விழுந்த பிறகு ஆஃப்டர் த ஃபால் we all behave like that. ஆனால் கர்த்தர் இந்த கிதியோனை அவருடைய வேலையை செய்து முடிக்க, அவர் மிஷனை செய்து முடிக்க ஆண்டவர் அவரை மாற்றினார். he came out of that shell of self-centeredness. ஆண்டோடைய பிள்ளையில இருக்கு நீங்களும் நானும் ஒருவேளை இந்த இடத்துல அப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பீங்கன்னா, don't worry, God is there to change us. Hallelujah, சொல்லுமா? Hallelujah. He will not pass by. He will not give up on us. Amen. Hallelujah. சில சமயத்தில் நம்ம ஜெபத்தில் போகும்போது அந்த ஜெப நேரத்தில் தான் ஆண்டவர் பல காரியங்களை நம்ம குறித்து நமக்கு சொல்லுவார். அந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸ்லாம் சொல்லும்போது நம்ம ஆண்டவரே இதெல்லாம் போனால் நலமாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். நம்ம குறித்து நம்ம வேதனைப்படக்கூடிய சூழ்நிலை நிறைய நேரம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. சில சமயத்தில் ஆண்டவரே எனக்கு ஐ ஹேட் மை ஓன் என்ன சொல்றது திஸ் பர்டிகுலர் வீக்னஸ் இன் மீ. நாம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் தூக்கி போடுறதுக்கு, ஆனாலும் திரும்ப வந்துட்டுருக்கோம். பட் God is there to help us. ஹல்லேலூயா. இந்த செல்ஃப் சென்டர்னஸ் இருந்த இந்த கிதியோனை ஆண்டவர் விடுதலையாக்கினார். அதுபோல கர்த்தர் நமக்கும் உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, he was a low self esteemed person. ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம், ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்ட ஒரு நபராக இந்த கிதியோன் இருக்கிறதை பார்க்கிறோம். இது ரொம்ப என்ன சொல்ல, இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தேவன் பாருங்கள், நம்ம சிஸ்டர் ஹேனா வாசித்தது போல் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றான். இந்த வார்த்தை உங்களுக்கு எனக்குலாம் சொன்னா 10 அடி 15 அடி துள்ளி குதிச்சிருப்போம். ஆமாம் இல்லையா? யாரா சொல்லணும், இவரே சொல்லிட்டாரு, கடவுளே சொல்லிட்டாருன்னு நம்ம அப்படி இல்லாத பலம்லாம் வந்திருக்கோம். ஆமாவா இல்லையா? உங்களுக்கு வராதா? கண்டிப்பாக வந்திருக்கும். 4 பேர்கிட்ட போய் சொல்லுவோம், கர்த்தர் நேத்திக்கு தோன்றி தரிசனத்தில் சொப்பனத்தை சொன்னால் சொப்பனத்தில் தோன்றதையும் நம்ம 4 பேர்கிட்ட நேராக தேவன் பேசுன மாதிரியே சொல்லிடுவோம். ஹல்லேலூயா. ஆனால் நேரில் கர்த்தர் மாத்திரம் தோன்றி சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான், உலகத்தையே தலைகீழாக அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமாவது அப்படி இருப்போம். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. ஆரம்ப காலத்தில் எனக்கு பரிசுத்தர் அபிஷேகம் கிடைச்சப்போ சின்ன வயசில் அப்படி தான் ஒரு மாதிரி அப்படி இன்னும் உலகத்திலேயே என்ன போல் யாருமே இல்லைன்ற மாதிரிலாம் அப்படி பயங்கர ஸ்ட்ராங்காக பயங்கர எனர்ஜெட்டிக்காக அப்படிலாம் இருந்துச்சு. ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்ச பிறகு தான் அப்படி உண்மையாகவே வித்தியாசமாக மாறிச்சு. ஆனாலும் இந்த கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு பராக்கிரமசாலின்னு சொல்கிறாரு. நான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு கிதியோன் நல்லா திகுன்னு எரியிற அந்த நெருப்பில் ஒரு வாளி தண்ணி தூக்கி ஊற்றுறாரு. என்ன சொல்கிறார் பாருங்க, என் ஆண்டவரே,
நான் இஸ்ரவேலை எதனால ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். கர்த்தரே சொல்றாரு. ஆனால் கிதியோனால he couldn't come out of that low self-esteem. சில சமயங்களில் மனிதர்களாக நீங்கள் நான் வாழும்போது we always battle with these thoughts. நமக்குள்ளேயே நம்ம குறித்து வைத்திருக்கிற இம்ப்ரெஷன், நம்ம குறித்து வைத்திருக்க நெகட்டிவான காரியம், அடுத்தவங்க சொல்கிறது அடுத்த பார்ட்டாக இருக்கட்டும், பட் நாமளே பில்ட் பண்ணி வைத்திருக்கிற ஒரு ப்ரிசனில் உடைச்சிட்டு வெளியே வர முடியலன்னா, அமேன் மற்றவங்க சொல்கிறது இன்னும் பெரிய ப்ரிசனாக இருக்கும். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் தனிமையாக இருக்கும்போது we always think lowly of ourselves. அதனால தான் தேவனுடைய வார்த்தையினாலே நம்முடைய மனதை அவருடைய வார்த்தையினால் மாற்ற வேண்டும். அமேன் நினைப்பதற்கு என்ன சொல்ல, எழுத வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. அப்படி பெருமை ஒரு பக்கத்தில் வந்துடக்கூடாது. அதே நேரத்தில் சரியான விதத்தில் நீங்கள் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என்னை குறித்து என்ன நினைத்திருக்கிறார், அதன்படி நம் இருதயத்தை மாற்ற வேண்டும். இல்லைன்னா சத்ருவாகிய சாத்தான் அவன் ரொம்ப தந்திரசாலி. எப்பொழுது நம்மை அழிக்கணும், எப்பொழுது நம்ம செயல்பட விடாமல் தடுக்கணும், நமக்கு இருக்கிற ஃபுல் பொட்டென்ஷியல் செயல்படக்கூடாது என்பதற்கு எல்லா வகையிலும் அவன் காரியங்களை செய்துகிட்டே தான் இருக்கிறான். நீங்கள் கொஞ்சம் அப்படி நெகட்டிவாக நினச்சிங்கன்னா போகிறோம், சேட்டன் will completely take over the thought and he will improvise பண்ணிடுவான். ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆமாம் கடவுள் பரிசுத்தமான, நீ கிட்டே போக முடியாது அப்படி சொல்லிடுவான். ஆமாம் நீ உண்மையாகவே ரொம்ப பலவீனம், ஸோ வீக். உண்மையாகவே நீங்கள் அட்லீஸ்ட் எழுந்து நடக்கவாது இருந்திருப்பீங்க. அவன் நீங்கள் லோ செல்ஃப் எஸ்டீமில் போன பிறகு நீங்கள் சொல்லுவீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே அவன் ஆமாம் எழுந்திருக்க கூட முடியாது, நீ கட்டிலேயே படுத்துருன்னு சொல்லிடுவான். ஏன்னா இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பார்க்கிற விதமாய் தன்னை பார்க்க முடியாத நிலைமையில் இந்த கிதியோன் இருந்தான். எத்தனை முறை ஆண்டு சொல்கிறார், திரும்ப சொல்கிறார். பராக்கிரமசாலியே கர்த்தனோடு இருக்கிறார், நான் இருக்கிற பலத்தோடு போன்றாரு. ஆனால் கிதியோனுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த உள்ளான ஏற்பட்டிருக்கிற அந்த இன்ஜுரி, அந்த செல்ஃப் இமேஜ், சில சமயங்களில் இங்கே வந்திருக்கு நம்ம கூட சில சமயம் பாதிக்கிறது. சில சமயங்களில் அதை பிரேக் பண்ணி வெளியே வர முடியாமல் நம்ம தவிக்கிறோம். ஒருவேளை யூடியூப்பில் பார்க்குறவங்க கூட, நீங்கள் கூட உங்களை சுற்றிலும் ஒரு ப்ரிசன் நீங்களே அமைத்து கொண்ட ஒரு ப்ரிசனாக இருக்கலாம். பட் I tell you, God loves you. God can use anyone. கிதியோன் அப்படி தான் இருந்தான். நான் சொல்கிறான், எங்களுடைய கோத்திரம் இஸ்ரவேல் மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் சிறியவன். வெளியே பலமாக நான் ஒரு ஆள் அல்லனா என்னால் எதுவும் செய்ய முடியும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நீங்களும் நான் அப்படி தான் சொல்கிறோம். பட் God sees a great potential in you. மனிதன் முகத்தை பார்க்கிறார், ஆனால் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இங்கே வந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தர் பார்க்கிற விதம் வித்தியாசம். அப்படிதான் பாருங்க, தாவீதை ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ண திட்டம் தீட்டினார். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயின் வீட்டுக்கு போகிறார். ஈசாய் வீட்டுக்கு போனோன்னா முதல் மகன் நடந்து வருகிறார். எலியாப் நினைக்கிறேன். நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா சவுலை போல திடகாத்திரமா, உயரமா, ஹேண்ட்ஸமா அப்படி நடந்து வந்த பூமியில் ஆதருது. சாமுவேல் தீர்க்கதரிசி தான், தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர் தான், முதல் ராஜாவாகி சவுல் அபிஷேகம் பண்ணினவர் தான், பல வருடம் அனுபவம் உள்ளவர், கர்த்தருடைய சத்தத்தை நேராக கேட்டவர், ஊழியக்காரன். அவரே சொதப்பிட்டார். பார்த்தா இவனாதான் ராஜாவா இருக்கணும். சில சமயங்களில் ஊழியக்காரர் கூட தப்பு செஞ்சிருவாங்க. கடவுள், மனிதன். நம்ம எல்லாரையும் தேவன் பயன்படுத்ததான் ஆண்டு பயன்படுத்துகிறார் நாம மகிமைக்காக. ரெண்டாவது மகனு பார்க்குறாரு, சம்மா நினைக்கிறேன். அவனே பார்த்தோன்னு அப்புறம் கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை மனிதன் பார்க்கிற விதத்தை நான் பார்ப்பதில்லை. ஆகையினால தான் கடைசியில் கர்த்தர் என்ன செய்கிறார், சாமுவேல்கிட்ட சொல்கிறார், இல்லை கடைசியில் 8ஆவதாக தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணதை பார்க்கிறோம். மனிதர்கள் பார்க்கிற விதம் வித்தியாசம்.
சாத்தான் நம்மை அப்படி செல்ஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் வச்சுருவான். உலகம் நம் முத்திரை குத்தி வைத்து விடும். ஈவன் நாம் கூட நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் நிமித்தம் நம்முடைய எபிலிட்டி நாமளே பார்த்துருப்போம். நம்ம கூட ஸ்கூலில் படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சிடும். நம்ம ஸ்கூல் சிஸ்டமே என்னென்னா யார் முட்டாள்னு காமிக்கிறதுக்கு தான் ஸ்கூல் சிஸ்டமே. நிறைய பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் அந்த மார்க் வரும்போதே டீச்சர் என்ன செய்யக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனா யார் ஃபஸ்ட்டு மார்க்காக தான் சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 10 பேர் வந்துட்டு 5 பேர் வந்துச்சுனாவே தெரிஞ்சிடும். அப்போ கடைசி வரைக்கும் சில சமயத்தில் அந்த நபருக்கு அந்த கடைசி வாங்கின நபர் முதல் 2 இயரில் எப்படின்னு தெரில, அவர் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இல்லாமல் இருந்திருக்கணும், கொஞ்சம் விளையாட்டாக இருந்திருக்கணும். ஒன்ஸ் வந்துட்டு நான் லாஸ்ட் தான் வருவேன் நினச்சிட்டாவே போதும், உங்கள் டீப் டவுன் இன் யுவர் ஸ்பிரிட்டில் இட்ஸ் ரிட்டன். அதை பிரேக் பண்ணுற ரொம்ப கஷ்டம். தட்ஸ் வாட் திஸ் வேர்ல்ட் ஆஃபர்ஸ். அதுதான் அந்த உலகம் செய்ய முடியும். அந்த சிஸ்டம் முழுசுமே அண்டர் த இம்பேக்ட் த பவர் ஆஃப் சேட்டன். ஆனால் ஐ டெல் யூ, காட் சீஸ் டிஃப்ரெண்ட்லி. இப்படிப்பட்ட ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருந்தாலும் கர்த்தர் அவனுக்குள்ள தேவனுடைய பலத்தை பார்த்தார். அது பின்பாக தேவன் அவனை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். இங்கே வந்திருக்கிற நீங்கள் நானும் கூட இதை குறித்து கவலைப்படாதீங்க. தேவன் யாரையும் பயன்படுத்த முடியும். ஏன்னா God always chooses does things beyond humans understanding. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா he was a timid person. அவர் வந்துட்டு ரொம்ப ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனிதனாக அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி பயந்த சுபாவம்னா பாருங்கள், யாராவது ஒருவர் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க முடியுமா? அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். இதே மாதிரி அது 7ஆம் அதிகாரம் சிஸ்டர், அடுத்த அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க முடியுமா? அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் இடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையின் இடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றான். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் அந்த போர் அடிக்கிற நேரமாக இருந்தாலும் சரி, இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்துட்டு கிதியோன்ட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறார். என்னென்னா அவங்க அப்பா வீடு அது பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா விக்கிரக பாகாலுக்கென்று வைக்கப்படுகிற தோப்பு இருந்துச்சு. அந்த தோப்பில் நான் நினைக்கிறேன் அங்கே உள்ளுக்கு டெம்பிள் மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த அழிச்சிட்டு அந்த கட்டையை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிற 2வது காலை 7 வருஷமான அந்த காலை எடுத்துக்கொண்டு நீ என்ன செய்ய யெகோவாவுக்கு பலியிடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நேரடியாக பேசுகிறாரு. ஆனால் இந்த கிதியோனுக்கு வெளிப்படையாக போய் செய்வதற்கு பயம். நிறைய தடவை கூட ஆண்டவர் சொல்கிற காரியங்களை ஆண்டோடைய பிள்ளைகள் சிலவங்களும் ரொம்ப வைராக்கியமாக இருக்கலாம் பார்த்துருக்குறேன். ஆனால் தேவன் கிளியரான ஒரு டைரக்ஷன் கொடுத்த பிறகும் கிதியோனுக்கு வந்துட்டு ஸ்டில் ஹி வாஸ் சோ டிமிட், பயந்த சுபாவம். அதுக்கப்புறமா கூட கர்த்தர் கூட இருக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் ஆண்டவர் காண்பிக்கிறார். காண்பித்த பிறகு கூட ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஏன்னா so he was full of fear. நான் தான் நினைக்கிறேன் வேதத்தில் பார்த்து 365 முறைக்கு மேலே யாரோ சொல்லியிருக்காங்க, பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. நீங்கள் நானும் சில சமயத்தில் ஆண்டோடைய பிள்ளைங்கன்னு சொன்னால் கூட பயம் வரதான் செய்யுது. யாருக்கு தான் பயம் இல்லை? நிறைய நேரத்தில் பயப்படக்கூடாதுன்னு நினச்சி தெம்பா அப்படி நிற்பான் பாருங்கள். அப்போ தான் நம்ம அப்படி கை கால்லாம் அப்படி என்ன செய்கிறது அசைஞ்சு அப்படி கீழே உழுற மாதிரி வருது பிரச்சனைகள். சில சமயத்தில் பயம் யாரையும் பிடிக்க போன வாரம் கூட சொல்லியிருந்தான் இல்லையா, யோபுனுடைய வாழ்க்கையில் அவன் சன்மார்க்கன், உத்தமன், நீதிமான், தேவனுக்கு பயப்படுறவன் சொல்லி இந்த உலகத்திலேயே பெரிய சர்டிஃபிகேட் வாங்கணும் தேவன்கிட்ட இருந்து. அவனுக்கே பயம் உள்ளே இருந்திருக்கிறது. எனக்கு பயந்த காரியம் நேரிட்டதுன்னு சொல்லி அவன் புலம்புகிறான். சகோதர சகோதரிகளே,
நான் பயந்துட்டுருக்கிறேன், எதிர்காலத்தை குறித்து, என் வாழ்க்கை குறித்து பயந்துட்டுருக்கிறேன், வேலை குறித்து பயந்துட்டுருக்கிறேன், பிள்ளைகள் குறித்து பயந்துட்டுருக்கிறேன். எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது தெரியல. பயப்படாதீங்க. அல்லேலூயா. தேவன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் நீ வைத்திருக்கிறார். அப்படின்னா என்னென்னா, தலைமுடி தான் உலகத்திலேயே வேல்யூலெஸ், ஆனால் இப்போ ரொம்ப வேல்யூபிளாக மாறிட்டுருக்கு. மெயின் ரைட். தலைமுடிக்கு தான் இப்போ பார்த்திங்கன்னா பெரிய பிஸ்னஸ். அதான் இப்போது அது மாதிரி பார்த்திங்கன்னா இயேசு சொல்கிறாரு, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்பார்களாம். அப்படின்னா அதுக்கு வேல்யூவே கிடையாது, அவ்வளோ சீப்பானது அது. யாருமே அதை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க. ஐயோ, தலைப்பு செய்தி வராது என்னென்ன, இன்றைக்கு 2 அடைக்கலான் குருவி கீழே விழுந்தது. ஏன்னா nobody cares about it. கீழே இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அது கேர் பண்ணுறதே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவைகள் கூட அவருக்கு சித்தம் இல்லாமல் கீழே விழுவதில்லை. How much you cares. நீ வந்திருக்கிற சகோதரி சகோதரியே, உங்கள் லைஃப்பில், அந்த யூடியூப்பில் பார்க்குற உங்கள் லைஃப்பில் பயந்துட்டுருக்கீங்களா? பயப்படாதீங்க. இந்த பயந்த சுபாவம் உள்ள கிதியோனை தேவன் அவர் நினைக்கிற காரியங்களை செய்து முடிப்பதற்காக பயன்படுத்தினார். ஆமென். பாருங்கள், அந்த கிதியோனும் பூராவும் போய் கேட்க சொல்கிறார். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எல்லா காரில் செட்டப் பண்ணி கொடுத்துட்டார், என்னெல்லாம் செய்யணும்னுலாம் சொல்லிட்டார். அப்போ கூட கிதியோனுக்கு போய் ஆண்டவர் சொல்கிற காரியத்தை செய்வதற்குரிய தைரியம் இல்லை. அப்படி பயந்து நடுங்கிட்டு இருக்கிறான். அப்போ ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறார், நீனும் உன்னுடைய, அது பார்த்து அழகாக இருக்கு. அப்போ சிஸ்டர் வாசித்தாங்க, ரைட், அழகாக வாசித்தாங்க. வாசிக்கிற பாருங்க, அன்று ராத்திரி கர்த்தரை அவனை நோக்கி நீ எழுந்து அந்த சேனிடத்திற்கு போ. அப்படின்னா எத்தனையோ முறை ஆண்டவர் பேசியிருக்கணும், உணர்த்தி இருக்கணும். ஆனாலும் கிதியோனுக்கு அந்த பயன்றலேருந்து வெளியே போக முடியல, வர முடியல. அப்புறமா என்ன சொல்கிறார் பாருங்க, நீ ஒப்பு கொடுத்தேன், போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேர்ந்து போங்க. முதல்ல இந்த மாதிரி யுத்தங்கள் செய்வதற்கு ஆள் சும்மா தெம்பா தைரியமாக நிற்கணும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம், அப்படிதான் இருக்கணும். ஆனால் யாராவது ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு மிஷனுக்கு இப்படி ஒரு பயந்தாங்கோலியை சூஸ் பண்ணாங்கன்னா, நான் சொல்கிறேன், அந்த மிஷன் ஆரம்பமே சொல்லிடலாம், இது என்ன செய்யாது, ஒப்பேறாது. கண்டிப்பாக தோல்வி நிச்சயம் தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் பட் God sees differently. ஆண்டவருடைய கையில் ஆமென், எப்படி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் மாதிரி ஆண்டவருக்கு எவ்வளோ பலவீனமான மனிதனையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். பார்த்தீங்கன்னா பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ள மனிதன். அதனால தான் கர்த்தர் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவி கொடுத்திருக்கார். உற்சாகப்படுத்திட்டே இருக்கிறார். இங்கே வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையின் வாழ்க்கையிலும் பயத்தினால நாம் ஒரு வேளை சோர்ந்து போயிருக்கிறோமா, வாழ்க்கை குறித்து நாம் கலக்கத்தோடு இருக்கிறோமா? பயப்படாதீங்க. ஆமென். கர்த்தர் உங்கள் பயமான சூழ்நிலை அறிந்திருக்கிறார். ஆமென். அந்த சூழ்நிலை மத்தியிலும் நீங்கள் நினைக்கிற காரியம், தேவன் நினைக்கிற காரியம் செய்து முடிக்க ஆண்டவர் உதவியை தருவார். ஆண்டவர் சொல்கிறாரு, கிதியோனை பார்த்து பூரான்றவனை கூட்டு போ. மேன் அது போல் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த பயங்கள் அவங்களை நிரப்பிடுது. ஆனாலும் கர்த்தர் அவங்களை ஒரு நாளும் கைவிடவில்லை. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவர் அவங்களை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆமென். கடைசியாக முடிச்சிடுவோம். அடுத்ததாக கடைசியாக பார்த்தீங்கன்னா, he was a person with full of doubts, a doubt filled person. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை தான், தேவன் சொல்கிற காரியங்களை தெரிந்து கொண்ட ஒரு காரியம்தான். ஆனால் சந்தேகத்தில் இந்த இவரை யாருமே அடிச்சுக்க முடியாது. அப்படி சந்தேக பிறவியாகவே இருந்திருக்கிறார். இங்கே இருக்கிற நீங்கள் நான் கூட கொஞ்சமாக அது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? ஆமாம் இல்லையா? எவ்வளோ பேர் 2 முறை ஒரே தேவைக்காக ஜெபிச்சிருக்கீங்க? ஒரே தேவைக்காக 2 முறை யார் ஜெபிச்சிருக்கீங்க? யாருமே ஜெபிச்சது கிடையாதா? ஜெபிச்சிருக்கீங்களா? அப்படின்னா என்ன இருக்குது? சந்தேகம் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா என்னென்னா, தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஒரு தடவை சொல்லிட்டு ஆண்டவர் கேட்டிருக்காதா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஜெபிக்கிறேன்னு அர்த்தம், அவர் கேட்டிருக்குமோ, எல்லாம் கேட்காம மறந்துருப்பாரோ,
ஆனால் திரும்பி அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குமோ? ஆமென். தேவன் எல்லாம் அறிந்தவர். ஹல்லேலூயா. என்னால் நம்ம 2-3 தடவை ஆண்டவர் கொடுக்குற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். பட் என்ன சொல்கிறேன்னா, இந்த சந்தேகன்றது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். ஏன்னா தேவன் என் கூட இருக்கிறாரா? நம்ம பிரச்சனையான சூழ்நிலை போகும்போது தனிமை, அல்லனா இருள், வியாதி, நெருக்கங்கள், வேலை இல்லாமல் போகும்போது நமக்கு சந்தேகங்கள் வரதான் செய்யுது. அப்படிதான் ஒரு ஊழியர் வந்துட்டு அவர் ஊழியத்தில் பயங்கர பாடு, உபத்திரம், அவரால் ஒன்றுமே செய்ய முடியல. அப்படி அழுதுகிட்டே, சாப்பாடு இல்லாமல், பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும் தெரியாமல் அழுதுகிட்டே தூங்கியிருக்கிறார். தூங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு சொப்பனை மாதிரி தரிசனத்தில் காமிக்கிறார். பார்த்தீங்கன்னா எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டு பார்த்தீங்கன்னா இவர் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா 2 பேர் 4 நடக்கிற 4 ஃபுட் பிரிண்ட் பார்க்குறாங்க. அப்படியே போயிட்டே இருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு முள்ளும் கல்லுமா இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா 2 ஃபுட் பிரிண்ட் தான். அப்போ கூட அந்த சொப்பனத்தில் அவர் சொல்கிறாரா, ஆண்டவரே பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் என் கூடயே நடந்து வந்தீங்க, அந்த கல்லு முள்ளுமா நடக்க முடியாத இடத்துல பார்த்தீங்கன்னா நான் தான் நடந்து போகிறேன். அப்போ அந்த சொப்பனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரா, இல்லை மகனே, அது நீ இல்லை, அது நான், என் காலப்பார். ஆமென். அது பின்பாக ஆண்டவர் அவருடைய காயப்பட்ட அந்த முள்ளில் நடந்த, கல்லில் நடந்த அந்த பாதங்களை காண்பித்தார். இல்லை, நான் உன்னை தூக்கி சுமந்து அதன் வழியாக கடத்தி கொண்டு சென்றேன். ஆமென். சில சமயம் நீங்கள் நானும் பிரச்சனை சூழ்ந்திருக்கிற நேரத்தில் அப்படி தான் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த கிதியோனுடைய லைஃப்பில் பார்க்கும்போது அவ்வளோ அவனுக்கு சந்தேகம், அவ்வளவு தேவன் சொல்லியும் பேசியும் அவனால் என்ன செய்ய முடியலன்னா அந்த சூழ்நிலை விட்டு வெளியே வர முடியல. ஆண்டவர் பாருங்க, அவன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தரோடு கூட இருக்கிறான்னு சொன்னால் அவனால் நம்ப முடியல. எத்தனை முறை சொன்னாலும் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவ்வளோ சந்தேகம் அவருக்கு. அது மாத்திரம் இல்லை, பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஒரு அடையாளத்தை கேட்குறார். நீங்கள் பாருங்களேன், அது நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீங்கன்னா, நான் அது நிறைய அதற்கு ஒரே நான் வாசிக்கிறேன் 36-37. அப்பொழுது கிதியோன் தேவரை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்தில் போடுகிறேன், பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எங்கும் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலின் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனால் அறிவேன் என்றார். தேவன்கிட்ட போய் சொல்கிறான், ஆண்டவரே உண்மையாகவே என் கூட தான் இருக்கிறீங்கன்னா, உண்மையாகவே நீங்கள் சொன்னதெல்லாம் என் மூலமாக செய்ய போகிறீங்கன்னா, உண்மையாகவே நான் பராக்கிரமசாலி நீங்கள் சொன்ன உண்மை என்ன சொன்னா, நீங்கள் தான் என் மூலமாக ரட்சிக்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் ஆண்டவரே. அவருக்குள்ள அவ்வளோ தேவனை நம்ப முடியாத நிலைமை. இப்படி தான் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு சீஷர்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடியிருக்கிறாங்க. யூதர்களுக்கு பயந்து ஒரு அறையில் பூட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு முறை இயேசு வந்து அவங்க முன்பாக தோன்றுகிறார். அப்பொழுது என்ன செய்யலைன்னா, இந்த தோமா இல்லை, மற்றவங்களாம் இருக்கிறாங்க. மற்றவங்களாம் இயேசு பேசிட்டார், அவங்க கூட உயிரோடு இருக்கிறதை காண்பித்து விட்டார். காண்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இயேசு போயிட்ட பிறகு இவங்க தோமா வர்றான். அப்போ தான் ஒருவேளை கடைக்கு போனான்னா எங்கே போனான்னு தெரில. சில சமயம் யோசிப்பேன், எல்லாரும் பயத்தில் உள்ளுக்கு இருக்கிறாங்க, இவன் மாத்திரம் என்ன தான் பண்ணான்னு தெரில, வெளியே போய் தைரியம் இருந்திருக்குமா என்னன்னு தெரில எனக்கும். ஒருவேளை டாய்லெட்லாம் கண்டிப்பாக ஏதாவது இருக்கிற ரூமில் டாய்லெட் இல்லாமல் இருந்திருக்க முடியும். நான் நினைக்கிறேன் எதுக்கோ ஒன்று போயிருக்கணும் இவர் வெளியே. ஒரு பசி தாங்க முடியாமல் சாப்பாடு வாங்க போனாரா தெரியல. ஆனால் போயிட்டு உள்ளுக்கு வராரு. உள்ள உட்காந்து சொல்கிறாங்க, ஏசு இப்போ தான் வந்தார், நாங்கள் பார்த்தோம். தோ நீங்களாம் கதை விடாதீங்க, ப்ரூடா விடாதீங்க. எப்போ பார்த்தீங்க, என்ன பார்த்தீங்க, எப்படிரா செத்தம் உயிரோடு வர முடியும்? எவ்வளோ சொன்னாலும் நம்ப முடியல. அப்போ சொல்ல, இல்லை நீங்களாம் ஸ்மார்ட் கிடையாது, உங்களை யார் வேணால் ஏமாற்றிட முடியும். ஆனால் நான் ஐ வாண்ட் டு really understand, really want to know whether it's truly risen. அதுக்கு நான் என்ன செய்யணும்னா காயத்தெல்லாம் கை போட்டு பார்க்கணும். அதனால் இயேசு கடைசியில் அந்த தோமாட்ட சொல்லுவார், நீ கண்டு தான் விசுவாசிக்கிறாய், that's not a precious faith. நீ கண்டுட்ட பிறகு நீ என் மேலே விசுவாசம் வைக்கிறதுல ஒன்றுமே கிடையாது. எது தெரியுமா உண்மையான ஹையர் ஃபெய்த்? என்னை காணாமல் இருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள். இங்கே வந்திருக்கிற நீங்கள் நானும் I mean much better than the 12 disciples. Hallelujah. Hallelujah. I mean சில சமயங்களில் நம்ம செகண்ட் நேச்சராகவே இந்த சந்தேகம் இருக்கலாம். ஆனால் இந்த கிதியோனுடைய லைஃப்பில் பாருங்கள், அவன் போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். முதல்ல சொல்கிறான், ஆண்டவரே
நீங்கள் நான் இந்த தோல் போடுவேன், இந்த தோலில் மாத்திரம்தான் பனி பெஞ்சிருக்கணும், சுற்றிலும் காய்ந்து இருக்க வேண்டும், ட்ரையாக இருக்கணும். உண்மையாகவே நடந்துச்சு. அப்போது அவன் வந்து அடுத்த நாள் பார்க்குறான், எப்பட்றா அது சுற்றிலும் காய்ந்து இருக்குது. உண்மைதான், தோல் மாத்திரம் என்ன செய்யுது, வெட்டாக இருக்குது, தண்ணிலாம் அதை புளிஞ்செலாம் எடுக்கிறான். ஓகே, அதே ஒரு ப்ரூஃப் தான், ரைட்? ஆண்டவர் வந்துட்டு சொன்ன மாதிரி செஞ்சுருக்கிறாரு சொல்லிட்டு. இருந்தாலும் அவனுக்கு உள்ள இன்னொரு கேள்வி வருது, ஒருவேளை நேச்சுரலாகவே இது நடந்திருக்குமோ, உண்மையாகவே இது இது எதாச்சியாக நடந்திருக்குமோ? சில சொல்ல பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் வந்துட்டு செய்கிறேன்னு சொல்கிறதே நம்ம ஆண்டவர் செய்ய முடியாமல் போகிறதுக்கு நம்முடைய அவிசுவாசமே காரணம். பாருங்கள், இதே போல் தான் சகரியாட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுடைய வயது முதிர்ந்த நேரத்தில் உங்களுக்கு குழந்தை கொடுப்பேன்னு சொன்னார். ஆனாலும் அவனால் நம்ப முடியல. இந்த கிதியோனும் அது பரவாயில்ல, ஆண்டருக்கு அவன் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் வாழ்ந்தான். ஆனால் தேவனுடைய சமூகத்திலேயே பணிவிடை செய்து ஆண்டருக்கு செய்கிற காரியத்தில் ரொம்ப இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கிற சகரியாவே தேவன் சொல்லும்போது நம்ப முடியல. சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான், ரைட்? ரொம்ப இருப்பான், ஆனால் சில சமயத்தில் சந்தேகம், எது எப்படி தேவனால் வாய்க்கும், இது எப்படி தேவனால் கூடும்? சில சமயத்தில் ஆண்டவர் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது விசுவாசிக்கலாம் தேவன் ரொம்ப கோவப்படுவார். நீங்கள் நானும் 20-30 வருஷம் கிறிஸ்துவங்களாக இருக்கிறோம், இன்னும் பேசிக் ஸ்கொயர் ஒன்லேயே நமக்கு இருக்கிற சளி பிடிச்ச சளி போகணுமா, அது போகுமா போகாதா, ரொம்ப சிரமம் வருமானு சொல்லி அதில் கூட நம்மளுக்கு அவிசுவாசம் தான். அல்லேலூயா. ஆனால் சில சமயத்தில் பாருங்கள், சீஷர்லேயும் ஆண்டவர் கோவித்து கொள்ளுகிறார். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவருக்கு க்ளோஸாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அடி உதை தான் நீங்கள் விசுவாசத்தில் வளரலன்னு. ஆனால் பார்த்தீங்க, மரியாள் பாவம் சின்ன பெண், ஆண்டவர் வந்துட்டு மரியாள் கூட பேசுகிறார் கேப்ரியல் தூதன் மூலமாக. மரியாளுக்கு கேள்வி, இது எப்படி, நான் புருஷனை அறியலையே. ஆண்டவர் கோவவே படலை, இந்த கிதியோன் மேலே கோவவே படலை. சரி, முதல் முறை நடந்துச்சு ஆண்டவர், என்னால் நம்ப முடியல உங்களை, இது ஒருவேளை இது இயற்கையாகவே நடந்திருக்குமோ, நான் இந்த டெஸ்ட்டை மாற்றி வைக்கிறேன். என்னென்னா, இந்த தோல் சுருள் தோல் போட்டிருக்கேன், அது மாத்திரம் ட்ரையாக இருக்கணும், மற்ற கிரவுண்ட் எல்லாம் பனி பெய்து வெட்டாக இருக்கணும். ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு கிருபையாய் உதவி செய்தார். அல்லேலூயா. எதற்குன்னா, நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்சு அந்த விசுவாசத்தையும் காட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சீடாக எடுத்து ஆமென் திரளான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி தேவன் அதை பயன்படுத்துகிறார். கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய விசுவாசத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும். தான் சொல்கிற, கடுகளவு விசுவாசம் பெரிய மலையும் பேர்ந்து போக செய்யும். அல்லேலூயா. அந்த இடத்துல கூட உங்களுக்கு கொஞ்சம் பலத்தோடு வந்திருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக உங்களை என்ன மாற்ற முடியும். இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில் ஆமென், அவன் ஒரு ரிலக்டண்ட்டான பர்சனாக இருந்தான். அல்லேலூயா. அடுத்ததாக அவன் வந்துட்டு எப்படிப்பட்ட பர்சனாக இருந்தார்? ரெண்டாவதாக என்ன சொன்னேன்? ரெண்டாவதாக அவர் வந்து he was a self-centered person. மூன்றாவதாக லோ செல்ஃப் எஸ்டீம்ட் பர்சனாக இருந்தார். அடுத்ததாக he was a timid person. அப்புறமா he was a person with full of doubts always. ஆனால் yet God's weird choice, unlikely choice, unique choice was Gideon. ஏன் தெரியுமா? கடைசி இந்த வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன் பாருங்கள். அது வேத வார்த்தை சொல்லுது, ஏன்னா தேவன் அதன் மூலமாக சிறந்த மகிமையை அவர் எடுத்துக்கொள்ளும்படியாக. அந்த பவுல் கொரிந்திய சபைக்கு சொல்லுகிறார். ஏன் இப்படிப்பட்ட காரியம் உள்ளத்தில் செய்கிறார்னா, அவருக்கு மிகுதியான கனமும் மகிமையும் உண்டாக, அவருக்கு எல்லா மகிமையும் அவர் எடுத்துக்கொள்ள இப்படிப்பட்ட காரியங்களை உள்ளத்தில் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையும் அப்படி மகிமை கொண்டு வர தேவன் நம்மை பயன்படுத்த உண்மையிலவராக இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 32,000 பேர் வந்தாங்க. ஆண்டவர் சொல்கிறார் கிதியோன்ட்ட, இல்லை இவ்வளோ பேர் வைத்து நான் மீட்க முடியாது, எனக்கு கொஞ்சம் பேர் தான் வேணும். 300 பேரை கொண்டு ஆண்டரை மீட்டு விட்டு. அதுக்கு காரணம் சொல்லும்போது ஆண்டு சொல்ல, நான் வாசித்து முடிச்சிடறேன். நியாயாதிபதி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2 அப்போது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மீதியாக இருக்கிறார்கள், என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதுக்கு இடமாகும். சொல்லக்கூடாது. 32,000 பேர் போய் நாங்கள் யுத்தம் செய்தோம், இதெல்லாம் நாங்கள் தான் எங்கள் பலத்தினால் ஜெயித்தோம், எங்களுடைய திறமை, எங்களுடைய தாளந்து, எங்களுக்கு இருக்கிற திடகாத்திரம், பராக்கிரமம். We are so strong. We need not God's help. We can manage our own lives. But God, in order to get more glory, God chose this timid, self-centered, weak, reluctant,
a doubtful person, so that the Almighty God can get all the glory. இங்கே வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். Amen. God will surely use any one of us seated here. இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்க உங்களையும் தேவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். உங்கள் மேலே தேவன் அக்கறையாக இருக்கிறார். தேவன் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார். உங்களையும் இந்த கிதியோனை போல உங்களை பார்த்து சொல்லுவார், பராக்கிரமசாலியே நம்மோடு கூட இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கல்வி நாம் ஜெபம் பண்ணும். ஆமென். பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த ராத்திரி வேளையிலப்பா கிதியோனை அப்பா எங்களுக்கு முன்பாக வைத்து அவருடைய வாழ்க்கை நீ செய்த ஒவ்வொரு நன்மையான காரியங்களை நாங்கள் ஆண்டவரை நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போகாதபடி, ஆண்டவரே மூலையில் முடங்கி போய் இருக்காதபடி, எங்களுக்கென்று கொடுத்திருக்கிற அழைப்பு, எங்களுக்கு கொடுத்திருக்கிற நோக்கம், வைத்திருக்கிற திட்டம், ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பொட்டென்ஷியல், நீ கொடுத்திருக்கிற தாளந்துகள், வரங்கள், நீ கொடுத்திருக்கிற ஆண்டவரே அப்பா எல்லா திறமைகளையும் உமக்கென்று பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே அப்பா இன்னும் ஆண்டவரே உமக்கென்று வாழ எல்லாம் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நீ வழி நடத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். மேலே சேர்ந்து சொல்லுமா, நாத்துமாவே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம், சமாதான சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் வரைக்கும் மட்டும் நம்ம எல்லோரும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். May God bless us all. Thanks for coming. வந்ததுக்காக நன்றி. ஆமென். நாளைக்கு இருக்கிற ஆராதனைக்கு நீங்கள் கலந்து கொள்ளுங்க முடிந்தால். ஆமென். நீங்கள் யாராவது இந்த ஈவெண்ட்டுக்கு ஆமென் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க, இன்வைட் பண்ண போகிறீங்க, பணம் கொடுக்க போகிறீங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட்ஸ் அல்ல உங்கள் பணங்களை பிரதர் மகாலிங்கத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்படி கேட்குறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.